அன்பின் தேவனே, அப்பா, மறுபடியுமாய் இந்த காலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம். அப்பா நன்றி ராஜா. அற்புத தேவனே, அதிசயங்களை நடப்பிக்கிற தேவனே, அப்பா எங்களுக்கு தயவாய் இருக்கிற தேவனே, எங்களை அணைத்து கொள்கிற தேவனே, எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனே, எங்களை பாதுகாக்கிற தேவனே, இம்மட்டும் கைவிடாமல் காத்து வந்த தேவனே, மை ஸ்தோத்தரிக்கிறேன், மை வாழ்த்துகிறேன், மை வணங்குகிறேன் ஆண்டவரே. அப்பா உடைய பாதப்படியிலேயே நாங்கள் இருக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய பாதப்படியையே பிடித்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். உம்மிடத்திலே இரக்கங்கள் உண்டு, உம்மிடத்திலே மீட்பு உண்டு, உம்மிடத்திலே ஐஸ்வர்யம் உண்டு, உம்மிடத்திலே ஆசீர்வாதங்கள் உண்டு. அப்பா நீரே எங்களை திருப்தியாக்குகிறவர், நீரே எங்களை ஆசீர்வதிக்கிறவர். அப்பா எங்களுடைய தேவைகளை எல்லாம் நீரே சந்திக்கிறவர் ஆண்டவரே. இதை அறிந்து நாங்கள் உடைய சமூகத்திலே பாதப்படியை பிடித்து முகத்தை முத்தம் செய்து நிற்கிறோம். அப்பா நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீர் இரக்கமுள்ளவர், நீர் அன்பு நிறைந்தவர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்ரோ ஸ்தோத்ரோ ஸ்தோத்ரோ. அப்பா ஒருவேளை நாங்கள் எங்களுடைய எண்ணம் போல நாங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்ரோ ஸ்தோத்ரோ ஸ்தோத்ரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்ரம். எங்களுக்கு யார் இருக்கார் என்று சொல்லி ஆண்டவரே, நாங்கள் ஒருவேளை உம்மை மறந்தவர்களாய் நாங்கள் காணப்படுவோமே. ஆனால் இயேசு இந்த வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்ரோ. உடைய சிலுவை அன்பை நாங்கள் ருசித்து பார்க்க இந்த கால வேளையில எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எங்களுக்காகவே சிலுவையிலே ரத்தம் சிந்தினீரே ஆண்டவரே, முள்முடி சூட்டினீரே ஆண்டவரே, மரித்தீரே ஆண்டவரே. இயேசுவே நீர் உயிரோடு எழும்பினீர் ஆண்டவரே. அப்பா எங்களுக்காக மரித்த ஒரே தெய்வம் இயேசு ஆண்டவரே. உடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்த நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்த்தி நிற்கிறோம். கிருபைகளை தாங்கப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம். உடைய சமூகத்திலேயே நாங்கள் விழுந்து கிடக்க தேவனை நீ கிருபை செய்வீராக. இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க தாங்கப்பா. எங்களுடைய அப்பா ஐம்புலன்களை அடக்கி உடைய சமூகத்திலே நாங்கள் நிற்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்காண்டவரே. ரிவாலா சகலவரா கந்தரவா சகந்தர வரைக்கரவா. சகல காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற எங்கள் தேவன் நீர் மாத்திரம் எங்களுக்கு உண்டு என்று சொல்லி இந்த சமூகத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க நீர் கிருபை செய்வீராக. அப்பா எங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை சில நன்மைகளை நாங்கள் இழந்திருக்கலாம். அந்த நன்மைகளை எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ரெட்டிப்பாய் நீங்க தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம். எஞ்சிருக்கிற நாட்கள் எல்லாம் நாங்கள் உமக்காய் வாழும்படிக்கு எங்களுக்கு புதிய பலன்களையும் புதிய கிருபைகளையும் ஒவ்வொரு நாளும் ஈவாய் தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்காய் நாங்கள் வாழும்படிக்கு அப்பா எங்களை புது சிருஷ்டியாய் மாற்றுவீராக ஆண்டவரே. ஏசப்பா நன்றி ராஜா, நன்றி ராஜா. பலன் கொண்டு திடன் மனதாயிரு என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. இயேசுவே நாங்கள் ஆண்டவரே ஒன்றுக்கு கவலைப்படாதபடிக்கு, ஒன்றுக்கு பயப்படாதபடிக்கு எங்கள் வாழ்நாளெல்லாம் அப்பா உமக்காய் மகிழ்ந்து களி கூறும்படிக்கு கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஏசப்பா நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. மறுபடியுமா எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீ மாத்திரம்தான் எங்களுக்கு உண்டாண்டவரே. நாங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு வரும்படி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்த வேண்டுமா ஆச்சு. எல்லா பாவமான காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினால எடுத்து போடுங்கப்பா. எல்லா சாபங்களையும் அப்பா முதியோரின் சாபங்களை எங்களை பின்தொடர்ந்து வராதபடிக்கு அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நீ பரிசுத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கும். ஒரு பரிசுத்த காணப்பட தேவனை நீ கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கும். உனக்கு விரோதமா எழும்பு ஆயுதம் வாய்க்காதை போகும் சொன்னீரே ஆண்டவர். எங்களுக்கு விரோதமா ஒரு ஆயுதம் எழும்பாதபடி அப்பா நீரே எங்களுக்கு கேடகம் துருகம் நம்பி இருக்கிற ஒரு கண்மலை மீட்பெருமாய் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவர. ஏசப்பா ஸ்தோத்ரோ ஸ்தோத்ரோ. ஒருபோது ஒரு கேடு, ஒரு நிந்தனைகளும், ஒரு அவமானங்களும்
எங்கள் ஒவ்வொருவருக்கு வராதபடிக்கு என் தேவனே நீரே கேடகமாயிருமப்பா. நீரை தடுத்து நிறுத்துகிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கும் போது ஸ்தோத்திர, நீர் சத்துருக்களுக்கு நீரே எதிர்ப்படுகிறவர் ஆண்டவரே. நாங்கள் எதிர்ப்படாண்டாம் ஆண்டவரே. நீங்க சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொல்லிருக்கிறீரே ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், உடைய நாமத்தினால வந்திருக்கோம். நீர் எங்களுக்கு யுத்தம் செய்யும் ஆண்டவரே. காலங்களில் சமயங்களும் உங்களுக்காய் மாற்றுவேன் சொல்லிருக்கிறீரே ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கு காலங்கள் எதிராயிருக்கலாம் ஆண்டவரே, விரோதமாயிருக்கலாம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீ மாற்றி தர வேண்டுமா ஆட்சேபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ மாற்றி கொடுக்க வேண்டுமா ஆட்சேபிக்கிறோம். ஒருவேளை சத்துரு ஆண்டவரே போராடி கொண்டிருக்காதபடிக்கு சத்துருவின் போராட்டங்களே எல்லாம் இயேசுவின் நாமத்தினால எடுத்து போடுங்க. கடன் பிரச்சனை கொண்டு வந்த சத்துருவை இயேசுவின் நாமத்தினால எடுத்து போடுங்க. வியாதியை கொண்டு வந்த சத்ருவின் போராட்டத்தை இயேசுவின் நாமத்தினால் எடுத்து போடுங்க. நெருக்கத்தை கொண்டு வந்த சத்ருவின் போராட்டத்தை இயேசுவை நீர் எடுத்து போடுங்க அப்பா. ரபா சகல ரமணா பிரிவினை நாவி கொண்டு வந்த பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் எடுத்து போடுங்க. சத்துருகளுக்கு எதிர்படுங்க ஆண்டவரே. ஸ்தோத்ரோ 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 ஸ்தோத்ர. பாவ காரியங்களின் மூலமாக வந்த ஆண்டவரே எல்லா பிரச்சனைகளையும் இயேசுவின் நாமத்தினால நீர் எடுத்து போடுங்க. அந்த சத்ருவை நீ முறியடிங்க ஆண்டவரே. துணிகரமாய் செய்ய வைத்த பாவத்தின் நிமித்தம் வந்த எல்லா பிரச்சனைகளையும் இயேசுவின் நாமத்தினால் எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய கண்கள்ல தயவு கிடைக்கட்டும் ஆண்டவரே. யாருக்கு தயவு வேணுமோ அவர்களுக்கு உம்முடைய கண்கள்ல தேவனை தயவு கிடைக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு அபயங்களையும் தேவனுடைய சமூகத்தில் தருகிறேன் ஆண்டவரே. கண்களில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் மாற்றுங்க. கைகளில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் மாற்றுங்க. கால்களில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் மாற்றுங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்ரோ ஸ்தோத்ரம். முழு சரீரத்தையும் என் தேவனை நீ புது பலத்தினால இடை கட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பதை உமக்கு பிரியம் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஏசப்பா உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சாத்தான் ஆண்டவரை குடும்பத்துக்குள்ள பிரிவினைகளை கொண்டு வராதபடிக்கு இயேசுவை கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம். ஒரு விசை ஆண்டவரே, நீ ஜெபத்தை கேட்கிறவர் ஆண்டவர், ஜெபத்தை நீ தள்ளாதவர் ஆண்டவரே. நாங்க ஜெபத்தின் விதையை விதைத்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. அது என்றாவது ஒரு நாள் முளைக்கும் என்று சொல்லி ஆண்டவரே. ஒரு நாளும் ஜெபம் வீணாய் போகாது. ஒரு வார்த்தை கூட வீணாய் போகாது ஆண்டவரே. உடைய வார்த்தைகள் ஒன்று வீணாய் போகாது. உடைய நாமத்தினால் நான் கேட்கிற வார்த்தைகள் ஒன்று வீணாய் போகாது. அது நல்ல பலனாய் இருக்கும்னு அறிந்திருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ரிபா சகல வரை காந்தரவா, ரைவாக்கல வரை சகந்தர வரை காந்தரவா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்ரோ ஸ்தோத்ரோ ஸ்தோத்ர. நீங்க மாத்திரம் எங்களுக்கு உண்டுன்னு சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. உடைய பிள்ளையாய் மாற்றுங்க. ஒருவரை நித்திக்கற்ற பிள்ளையாய் விடாதிரும் ஆண்டவரே. கைவிடாதிரும் ஆண்டவரே. விட்டு விலகாதிரும் ஆண்டவரே. நீ மறக்காதிரும் ஆண்டவரே. ரிபா சகலவரை. நான் உங்களோடு கூட இருப்பேன், நீ பயப்படாதே, நான் உங்களோடு கூட இருப்பேன் சொல்லியிருக்கிறேன். நீ ஒவ்வொருவருக்கும் சொல்ல வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க சொல்லியிருக்கு. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கும்படிக்கு என் தேவனை கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். நம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை காண என் தேவனை நீ கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆயுசு நாட்களை ஒவ்வொருவருக்கும் கூட்டி கொடுங்க. ஞான புத்தி விவேகத்தை கொடுங்கப்பா. ரிபாலி ஷலவராக்கரவரா சகந்தர. ஒருவரையும் சாத்தான் வஞ்சித்து போடாதபடிக்கு, கடன் பிரச்சனைக்குள்ள தள்ளி விடாதபடிக்கு அப்பா விசாசானவனை கடிந்து கட்டி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ரிபாலா சகலவரை கந்தரவா. சுகமாய் பூமியிலே வாழும்படிக்கு என் தேவனை கிருபை செய்யுங்கப்பா. எல்லா பண வசதிகளையும் செய்து கொடுங்க ஆண்டவரே. பொருளாதார தேவைகள்லாம் சந்திங்கப்பா. இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடப்பு